கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் டிசம்பர் மாதம் வந்துவிட்டோம். டிசம்பர் மாதம் என்ன செய்யணும் அப்படின்னா, சர்ச்சில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாவற்றிலையும் கலந்து கொள்ளணும். அது ஒரு பக்கம். இது போக வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்களை அனுதினமும் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிகாலை வேளையிலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்திலே தியானம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யணும், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15, 17, 18 ஆகிய வசனங்கள், மார்க் 3ஆம் அதிகாரம் 35 ஆகிய வசனங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 5 வசனம் தியானிக்க போகிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசி நேரத்தில் பிதாவே அவர்களை மன்னின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க ஃபுல்லா துன்புறுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே யாரு சகோதரன் என்று அறிந்து கொண்டால் நமக்கு நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் இருப்பதனால் வசனத்தினுடைய ஆழம் தெரிய மாட்டுது. வசனத்தினுடைய ஆழம் தெரிந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை விடுதலையாக இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் ஆவியானவர் பேசும்போது அந்த வார்த்தையின்படி சரி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சொந்த சகோதரனை பகைக்கும் போது பிரச்சனை வரும். பகை இருக்கும்போது வியாதி இருக்கும். பகை இருக்கும்போது நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 17 கேரக்டர் மாம்ச கிரியைகள், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. இந்த பகையை கொண்டு வருது பிசாசு. ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பகை, வைராக்கியம், இதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் அன்பினாலே நிரப்பப்பட்டிருப்பாங்க. எல்லாவற்றையும் சகித்து கொள்வாங்க. நீடிய பொறுமையோடு இருப்பாங்க. கடைசி காலத்துல பொறுமையெல்லாம் நம்ம தேடி பார்க்க முடியல. எப்போ சண்டை போடலாம், எப்போ வீடை 2 ஆக்கலாம், எப்போ வீடை 4 ஆக்கலாம், அந்த அளவுக்கு கோபம். ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில மாசத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வருது, உடனே டைவர்ஸ், உடனே பிரிஞ்சு போய் உடனே முடிச்சிட்டாங்க, கணக்கே முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை. கடைசி காலத்துல பொறுமையை காணும். இதுதான் கடைசி காலம். நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததில்லை. அன்பா இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, நம்ம யார்கிட்ட அன்பா இருக்கணும்? இப்ப அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கு. நிறைய குடும்பத்துல அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு உலக வழிபாடுகள் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் ஐக்கியமா இருந்து, அப்படி இல்லைன்னா விக்கிர வழிபாடுகள் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் ஐக்கியமா இருந்து சம்பந்தம் கலந்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு, அவங்களுடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டு, அவங்களுடைய வழிபாடுகளை கற்றுக்கொண்டு,
அதுக்கப்புறம் உலகத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அப்ப அன்பா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களே தேவ சித்தத்தின்படி. இன்னும் கூட ஒரு பாயிண்ட் ஆழமா அப்படின்னா, மார்க் 3:35 அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அந்த வேடை நீங்க நிப்பாட்டிடணும். ஏன்னா வசனம் நம்ம தியானிக்கும் போது வேகமா போகக்கூடாது. நிறைய குடும்பத்துல ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துல சாட்சி வந்துட்டு இருக்கு. வசனம் எங்களுக்கு அந்த விலைக்கு சொல்லும் போது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சுயமா பேசினாலாம் வசனம் வராது, வார்த்தை அர்த்தம் வராது. தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட நம்ம காரியத்தை தியாகம் பண்ணி ஆகணும். தன்னைத்தான் வெறுத்து, உலகத்துல காரியத்தை வெறுத்து, எல்லாம் மாயை மாயை என்று விட்டு விலகி, இன்னைக்கு சில குடும்பத்தை அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா முடியல. ஏன்? உலகத்துல ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. வெளியே தெரியாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஐயா தேவனுடைய சித்தம் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கும் வசனம் இருக்கு. எல்லாத்துக்கும் பைபிள் வசனம் இருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன? முதல்ல பரிசுத்தம். இரண்டாவது எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது மூணாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நாலாவது எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அஞ்சாவது தீமை வெறுத்து நன்மை செய்யுங்கள். அந்த 5 பாயிண்ட் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்ல அழகா எழுதப்பட்டு பரிசுத்தமா இருங்கள் என்று எழுதப்பட்டு. பரிசுத்தமா வாழ்ந்தா பிசாசு வரமாட்டான். எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் போது பிசாசு வரமாட்டான். எப்பொழுது சந்தோஷமா இருக்கும்போது பிசாசு வரமாட்டான். இடைவிடாமல் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது பிசாசு வரமாட்டான். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யும் போது பிசாசு வரமாட்டான். உங்க வீட்டுல டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். இப்ப 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சில குடும்பத்துல 2 தடவை சொன்னா பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்தமா இருக்கும்போது பிசாசு வரமாட்டான். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது பிசாசு வரமாட்டான். எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து போட்டிருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலக கவலை, உலக மயக்கம், அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகம் நடந்துட்டு, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. இப்போ நானே இருக்கிறேன், 24 மணி நேரம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கணும். என் இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உலக கவலையோ, உலக மயக்கமோ, உலக இச்சையோ, அழிந்து போற ஏதாவது ஒரு காரியமோ அதெல்லாம் உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்க மட்டும்தான். நாலாவது தீமையை வெறுத்தா மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். அஞ்சாவது எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றைக்காக. வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. பிரதர் என் வாழ்க்கையில இப்படி நடந்துட்டு பிரதர், என் வாழ்க்கையில இப்படி நடந்துட்டு பிறந்து நைட் நேரத்துல கண்ணீர் அடிப்பாங்க. சில குடும்பத்துல நிம்மதியே இல்லைப்பா. உண்மைதான் சொல்றேன். டிசம்பர் மாசம் வந்துட்டு ஒரு 75 வயசு தாய் முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. பிரதர் என் மக வைராக்கியமா இருக்கா, என் பேரண்ட்ட பேச முடியல, நான் முதியோர் இல்லத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க. ஆனால் நிம்மதி இல்லை, வேதனைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியல, இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு, சரீரம் பலவீனமா இருக்கு. பேரனை பார்க்கணும் சொல்லி சின்ன ஆசைதான். ஆனா எத்தனையோ காரியத்துல வேதனைப்படுறாங்க. எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து இடைவிடாமல் ஜெபித்து இரவும் போலுமா ஜெபித்து எதெல்லாம் தீமையா இருக்கும் அதெல்லாம் வெறுத்து நன்மை செய்து பரிசுத்தமா வாழ்ந்தால் அவங்களுடைய லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும்.
நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நான் எப்போதுமே சொல்லுவேன்ப்பா, என் வாழ்க்கையெல்லாம் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பைபிள் வசனம் வாசித்ததுக்கு அப்புறம், தியானிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது, நான் இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இன்னும் அநேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஆவியானவர் வந்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஒரு உணர்வே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சும்மா கையில பைபிள் எடுத்து வாசித்தோடனே எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டா கிடையாது, கிடையாது, கிடையாது. ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போதும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாதான். இப்ப நானே இருக்கிறேன், யார் மேலேயாவது கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்குள்ள எப்படி போக முடியும்? சும்மா நார்மலா யோசித்து பார்ப்போமே. எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் அறிவார். நான் சொல்றது புரியுதா புரியலையா? நான் பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனா நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு எல்லாம் தேவன் பார்ப்பார். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறணுமா, அதுக்கு நிறைய காரியம் இருக்கு. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நானும் 6ஆம் கிளாஸ். 6ஆம் கிளாஸ்க்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தாலே புரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே 2015 சர்ச்சில் இருக்கும், கடை வியாபாரத்தில் இருக்கும்போது பைபிள் வாசிக்கும் போது ஆவியானவர் அப்பவுமே எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் வாசிக்க மாட்டேன். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா ஜெபம் பண்ண தெரியாது. சும்மா கையில் பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். எழுத்து கூட்டி வாசிப்பேன். அப்படிலாம் வாசிக்கும் போது ஆவியான கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா இப்போ இந்த 2024 இப்போ பைபிள் வாசிக்கும் போது பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கீழே மெசேஜ் வருது, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி அப்படிங்கிறது. கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப என் வாழ்க்கை வச்சு நானே சொல்ல முடியும். ஏன்னா சில காரியங்களை கற்றுக்கொண்டு தான் வந்திருக்கேன். எனக்கும் சொந்த பந்தம்லாம் இருக்கு. ஆனால் நான் வியாபாரத்துக்கு வந்ததுக்கப்புறம், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம், வியாபாரத்தில் ஏகப்பட்ட காரியங்கள், நிந்தை, அவமானம், கேவலம் எல்லாம் முடிச்சுட்டு ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம், இவங்களாம் போய் என்ன ஊழியம் பண்ண போறான் அப்படின்னாங்க. சர்ச்சில் போய் கோயில் விட்டு வேலை பார்த்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே அபிஷேகம் பண்ணினார். பரலோகத்துக்கு வரும்போது கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பரலோகத்துக்கு வரும்போது கையை வீசிட்டு வரக்கூடாது. ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆபீஸரை பார்க்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா கிஃப்ட்டை வாங்கிட்டு போகும். ஆனா பரலோகத்துல தேவனை நான் பார்க்க போகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆத்துமா தான் கிஃப்ட். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது முதல்ல நான் மாற வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆவியான கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அது ஒண்ணுமே தெரியல. நான் நார்மலாக சும்மா கையில் பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருந்தேன், அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் படிக்கிறத கிருபை செய்தார். இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அந்த பாரத்தை அதிகமாக உள்ள வைத்தார். எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட வசனத்தை காமித்தார். ஓ, இவ்வளோ காரியம் இருக்கா மனம் திரும்புகிற காரியம், அதையெல்லாம் அப்படியே அழகா எழுதி வச்சுட்டே இருப்பேன். ஆனால் காலங்கள் போக 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 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்தும், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த செய்தி நீங்க நிறைய பேர் கவனிக்கலாம்.
ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்தும், இந்த உலகத்துல நிறைய பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. சில வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா போதும், வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும், சகல செழிப்பு இருக்கும், பேங்க்ல அக்கௌண்ட்ல எல்லாமே இருக்கும். ஆனால் தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு, அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு, என் தம்பிக்கு கொஞ்சம் குறைய இருக்குப்பா, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் குறைய இருக்குப்பா, என் வீட்டில் உள்ள சொந்தக்காரர்களுக்கு கொஞ்சம் குறையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கண்டு, அடுத்தாப்புல தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள். இப்ப சில குடும்பத்துல சொந்தக்காரங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆமா ஆமா அவ கஷ்டப்பட்டுட்டா, அவ புத்தி தகுந்த மாதிரி அப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சு அவங்க கஷ்டப்படுத்திப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தின்படி யாரு தன் சகோதரன் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா சில குடும்பத்துல சகோதரன் அப்படின்னு ஒண்ணு, அவங்க பார்த்தா விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, அவங்க பார்த்தா உலக வழிபாடுல இருப்பாங்க, அவங்க பார்த்தா பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் இருக்கு. தன் சகோதரன் அப்படின்னு ஒண்ணு, ஆமா ஆமா என் சகோதரனுக்கு குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு லட்ச லட்சமா கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்தா அங்க தப்பான வழியில போய் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. மதுபானம் இன்னுமாக ஏதாவது கொண்டு போய் தேவையில்லாம விக்கிரத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானமா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, அப்ப யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35 வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 21 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அதுல முதல் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தமா வாழ்றது, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துவது, எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது, தீமை வெறுத்து நன்மை செய்வது, இடைவிடாமல் ஜெபிப்பது. ஒரு 5 பாயிண்ட் பைபிள் வசனத்துல இருக்கு. இது போக தேவனுடைய சித்தத்தை அவங்க அறிந்து கொண்டு அவங்க தேவனுக்காக வாழக்கூடிய ஆவிக்குரிய எத்தனையோ காரியங்கள் உண்டு. 24 மணி நேரம் ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்துட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். சில குடும்பத்திலே யோசிப்பீங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரியுமா இருக்கிறார்கள் என்றார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அப்ப ஹையஸ்டா என்ன வேர்டு சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தையும் சொல்றாரு, இன்னொரு பக்கம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், இவர்களே எனக்கு சகோதரியும் சகோதரனுமா இருக்கிறார்கள் என்றார். அப்ப தன் சகோதரன் அப்படின்னா யாரு அப்படின்னா, தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். இரண்டாவது தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யற ஜனங்களா இருக்கணும். நான் மறுபடியும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல நான் உலகத்துல சராசரி மனுஷனா வாழ்ந்ததுனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில ஏகப்பட்ட மிஸ்டேக் இருந்துச்சு. எப்படிப்பா மிஸ்டேக் அப்படின்னா, நான் வியாபாரி, அவ்வளவுதான். வியாபாரம் பார்க்கணும், வீட்டுல போய் படுத்து தூங்கணும், அன்பா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா இருக்கணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், தீமை வெறுத்து நன்மை செய்யணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், தீமையான கருத்து வெறுத்து, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தாப்புல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நடைமுறையில வரும்போது தான் தெரியும், நம்ம தீமையான கருத்து வெறுத்துட்டோமா, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்துட்டோமா, நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறோமா, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துறோமா, எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோமா, இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் என்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு. அப்படிதான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, இந்த உலகத்துல ஆஸ்தி இருக்குப்பா, ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு, தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு,
இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் சகோதரனுக்கு குறைச்சலாக தான் இருக்கும், எல்லாமே குறையாதான் இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு குடும்பத்தில் யாராவது பார்த்தா ஒருத்தனை பார்த்தா பணக்காரங்களா இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா ஏழை எளிய ஜனங்களா இருப்பாங்க. இவங்க பார்த்தா கிறிஸ்மஸுக்கு பார்த்தா நல்ல ஹை கிளாஸாக ட்ரெஸ் எடுப்பாங்க. ஆனால் அங்கே சொந்தக்காரங்க பார்த்தா நல்ல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தா ட்ரெஸ் வாங்க கூட காசு இருக்காது, ஒரு பிரியாணி செய்ய கூட காசு இருக்காது. நான் சர்ச்சில் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆவியான் நிறைய காரியங்களை கற்றுத்தர ஆரம்பித்தார். டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னாலே ஏகப்பட்ட காரியங்களை யோசிப்பேன். அதில் ஒரு வருஷத்துல டிசம்பர் அன்னைக்கு வீட்டில் காலையில் உடம்பு சரியில்லை. அன்னைக்கு எல்லாரும் போல நானும் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் இருந்த ஏரியாவில் ஒரு குடும்பத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, டிசம்பர் 25 அவங்க வீட்டில் இருக்கிற பக்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த சகோதரன் எனக்கு பழக்கம். ஃபோன் பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. நானும் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு போனேன். அங்கே பார்த்தா ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு எவ்வளோ வேணுமோ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் கொடுத்துட்ருக்காங்க. நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. போய் நேரடியாக போய் பார்த்தேன். எனக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு வேணும்னு வீட்டில் வந்து சாப்பிட்டோம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அளவுக்கு நல்ல பிரியாணி செஞ்சு அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா எல்லாம் செஞ்சு வரக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கிற உலக வழிபாடுள்ள ஜனங்களுக்கு, விக்கிரத்துள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அன்பை தெரிவிக்கிறாங்க. எப்படி தெரிவிக்கிறாங்க? ஆகாரம் கொடுத்து நன்மை செய்யறாங்க. கர்த்தருடைய ஜனம் இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, அந்த வேர்ட்ல நீங்க நல்லா கவனிக்கணும். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, ஐயா என்கிட்ட ஆஸ்தி இருக்கு, சரி அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு சில குடும்பத்துல பணம் இல்லாம இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பணம் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுறாங்க. செத்தா மண்ணு, களிமண், அவ்வளவுதான். இன்னைக்கு ரவிராஜ் பேசுறேன், நாளைக்கு காலையில ரவிராஜ் இல்லைன்னா அடக்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மண் அள்ளி போட்டு மூடிடுவாங்க, ரவிராஜ் இருக்க மாட்டான். இதான் லைஃப். இந்த வாழ்க்கையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அன்பு கூறு, அவ்வளவுதான். அன்பை எதிர்பார்க்காத அன்பு கூறு அப்படிங்கிறது. பரிசுத்த வேதம் முழுவதும் வாசித்து பார்க்கும்போது, நன்மை செய்ய திராணி இருக்கா, செஞ்சிருப்பா, உன்னையால முடியலையா விட்டுரு அப்படிங்கிறது. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட அமுக்கி குலுக்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம எப்ப செய்யலாம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு பரிசுத்தவனை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து வரக்கத்தை கிருபை செய்தார், அவ்வளவுதான். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த கைக்கு கொடுக்கறது அந்த கைக்கு தெரிய வேண்டாம், நன்மை செய்யுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு குடும்பத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு பெரிய லெவலில் நல்ல பிரியாணி செஞ்சு, நல்ல டேஸ்டாக செஞ்சு, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து தெரிவிக்கிறேன். எப்படி தெரிவிக்கிறான்னு சொல்லி பார்த்தா, இஷ்டம் போல பிரியாணி கொடுக்குறாங்க. நானும் போய் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. ஏன்னா வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நானும் போய் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு தாழ்த்தக்கூடிய குடும்பத்தை பார்க்க முடியல. என் நிலைமை இதுதான்ப்பா, என் வாழ்க்கை இதுதான்ப்பா,
நான் இந்த மாதிரி சொல்லதான்ப்பா வாழ்றேன் அப்படின்னு சொல்றது கூட சில ஜனங்களை பார்க்க முடியல. அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா அவ்வளோதான், அடக்கம் பண்ணிடுவாங்க. உயிரோட இருக்கும்போது நம்ம என்ன நன்மை செய்ய போகிறோம்? யோசித்து பாருங்களேன். இப்ப நானே இருக்கிறேன், கிறிஸ்துனுடைய அன்பை தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு ஒரு சில காலங்கள், ஒரு சில நாட்கள், நமக்கு நேரம் இருந்துச்சு, நன்மை செய்ய திராணி இருந்துச்சு அப்படின்னா உடனே செஞ்சிடணும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. கஷ்டமான காரியம் தானே. வசனத்தை வாசிக்கிற குடும்பமே ரொம்ப கம்மி, வசனத்தை தியானிக்கிற குடும்பம் ரொம்ப கம்மி, ஆலயத்துக்கு போற குடும்பமே குறைஞ்சிட்டு வருது. சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, சில குடும்பத்திலே பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, சில குடும்பத்திலே போதருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்காங்க. வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. வசனம் எனக்கு தெரியும்பா, என் நாவினால நான் பேசுறேன். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னா கிரியையை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது உண்மையை எதிர்பார்க்கிறார். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதுக்கு முந்தின வசனத்துல அதனுடைய பாயிண்ட் எழுதப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம பாதிதான் தியானிச்சோம். தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? தன் இருதயத்தை சகோதரனுக்கு அடைத்து கொள்ளும் போது தேவ அன்பு உனக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குற. உன் வீட்டுல ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சகல செழிப்பு இருக்கு, செல்வம் இருக்கு, பரிபூர்ணமா தேவனுடைய ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் சொந்த சகோதரனுக்கு உன் இருதயத்தை அடைத்தால் தேவ அன்பு உனக்குள்ள இருக்கிறது எப்படி என்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்களை எல்லாரையும் அற்பமாய் பார்க்கிறது, மற்றவர்கள் எல்லாரையும் அற்பமாய் பார்க்கிறது. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு, வெளியே தெரியாது. கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லாருக்கும் நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று அந்த நற்செய்தியை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தனக்காக மட்டும்தான் வாழ்றாங்களே தவிர மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கீங்க. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தியை சும்மா நம்ம வாயில மட்டும் சொல்றோமா, இல்ல சும்மா அன்பு மட்டும் கூறுறோமா, இல்ல கிரியையில இருக்கா, செயல்ல இருக்கா என்பதை, உண்மையா இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? ஏன் தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டாள். அடுத்தவளை ஏன்? ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து நல்ல பணம் செழிப்பா இருக்கும், ஆனா தன் சொந்த சகோதரனுக்கு, தன் சகோதரனுக்கு எழுதப்படுது, சொந்த சகோதரனுக்கு அடைத்து கொண்டால், இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஹல்லேலூயா. அதனால சில குடும்பத்துல நீங்களாம் யோசிப்பீங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் உண்டு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்ல கேக்கு, நல்ல பிரியாணி, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுங்க, எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைக்கு, விதவைக்கு, சில குடும்பத்துல தாய் தகப்பன் இல்லாமல் ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, வீடு வாசல் இல்லாமல் வெளியில தங்கி இருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ ஜனங்கள் நாட்டுல இருக்கிறாங்கப்பா.
அவங்களுக்கு கொண்டு போய் ஏதாவது கொடுங்க. பரிசுத்தவங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நார்த்தில் மிஷினரி மாதிரி எத்தனையோ குடும்பம், லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துடைய பிறப்பிலே ஒரு புது ட்ரெஸ் அவங்களுடைய தேவையில் சந்திக்கப்பட்டால் நலமா இருக்கும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த உலகத்திலே என்னை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு வேணா கூப்பிடுங்க. 9363064181 என்ற நம்பருக்கு வேணா கூப்பிடுங்க. நான் வேணா பேசுறேன். ஏதாவது நன்மை செய்யணுமா சொல்லுங்க. ஹாஸ்டல் இருக்கு, ஹோம் இருக்கு, நேராக கொண்டு போய் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா சில குடும்பத்திலே தனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, அதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை. சில குடும்பத்திலே ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, இந்த வியாதி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. நானும் அவங்களை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவேன். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போது இங்கும் அங்கும் ஓடுறோம். நல்லா இருக்கிற காலத்தில் கொஞ்சம் நன்மை செய்வோமே, கொஞ்சம் தான தர்மம் செய்வோமே, கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வோமே, கொஞ்சம் திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்வோமே. யாராவது தனியார் இருக்கிறாங்களா, விதவையாக இருக்கிறாங்களா, வயசாயிட்டா அவங்களுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அவங்க வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைகள் யாராவது அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறாங்களா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துங்க. தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்மளுடைய ஆன்லைன் மூலியமாக கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு தெரியும், கேட்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு தெரியும், கேட்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தெரியும். 5 வருஷமா யூடியூப் மூலியமா கேட்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களுக்கு தெரியும். இந்த மாதம் முழுசா செய்தி ஃபுல்லாக வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குறை இருக்கும்பா. ரவிராஜ் அப்படின்னாலும் ஒரு குறைவுள்ள பாத்திரம் தான். நிறைவாகும் போது என்னைய பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறை இருக்கும். அதனால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கிறோம், இன்னும் என்ன செய்யணும், எல்லாமே நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களால் முடிந்தால் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணுங்க. திக்கற்ற பிள்ளைக்கு உதவி பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாருடைய வாழ்க்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன், குறை இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் மற்றவங்களும் நம்ம எதுவுமே பேசாமல் கையை நீட்டாமல், அதுதான் நான் ஒரு வேர்டு சொன்னேன், தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அந்த 2 வச்சு மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, 2வது தேவ வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, செய்தி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சா எங்களுடைய ஊழியருக்காக ஜெபிங்கள். இந்த மாதத்தினுடைய எல்லா காரியங்களுக்காக ஜெபிங்கள். யூடியூப் மூலியமாக கேட்குற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும். நேற்று நான் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன். என்ன தெரியுமா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுக்கணும்ப்பா, எல்லாரும் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும்ப்பா, எல்லாரும் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு பாரத்தோடு வந்தேன். ஏன்னா சர்ச்சில் கோயில்கிட்ட வேலை பார்க்கும்போது எனக்கு யாராவது பணம் கொடுத்தாலோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலோ அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஏழை எளிய ஜனங்கள், ஒரு திக்கற்ற பிள்ளை, அனாதையாக இருப்பாங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது அவங்க இருதயம் அவ்வளோ பூரிப்பிக்கும். இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் அறிந்து கொண்ட காரியங்கள். ஏன்னா வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போடு இருந்தேன், ஆனால் நஷ்டத்தில் வெளியே வந்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஏழை எளிய ஜனங்கள்லாம் யாரு, திக்கற்ற பிள்ளைன்னா யாரு, அனாதைன்னா யாரு, கைவிடப்பட்டவர்கள்லாம் யாரு, விதவைன்னா யாரு,
அதுக்கப்புறம் தான் வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே நீ கொண்டு போனார். ஏன்னா நானும் அந்த பாதையில கடந்து வந்தேன். அதனால தான் சொல்றேன், உங்க சைடுல யாராவது ஏழை எளிய ஜனம் இருந்தால் நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை மட்டும்தான் சுற்றி திரிந்தார். இந்த டிசம்பர் மாசம் என்ன பிரதர் ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் கேட்ட எல்லா ப்ரோக்ராம் நடக்கத்தான்பா செய்யும். எல்லா ப்ரோக்ராம் கரெக்டா நடக்கும். நமக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறோம். தேசத்துக்குள்ள கொடிய பஞ்சம், கொடிய வியாதி, தேசத்துக்கு தேசம் யுத்தம். இதான் கடைசி காலம். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வஞ்சிப்பார்கள். இதான் கடைசி காலம். ஆனா இது கூட இல்லை, நம்ம நன்மை செஞ்சு நம்ம பரலத்துக்கு ஓடி போயிடணும். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் பேசினேன். கண்கள் மூடி ஜெபிப்போமா? சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடும். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்க. டிசம்பர் மாசம் வந்துட்டு தேவைகளை சந்திங்க, குறைகளை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க, அன்பினால் நிரப்புங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பு கூறுகிற பிள்ளைகளா மாற்றுங்க. கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. டிசம்பர் மாசத்துல நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்குப்பா. நீங்க இருதயத்தை தான்ப்பா நீங்க பாக்குறீங்க. எந்தெந்த குடும்பத்துல நன்மை செய்யணும், அந்த குடும்பத்துடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவிங்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்தால் என்று எழுதப்பட்டிருப்பா. அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி என்று கேள்வி கேட்டீங்கப்பா. இந்த வருஷத்திலே, இந்த மாசத்திலே எத்தனையோ செய்தி பேசுறதுக்கு கர்த்தர் அப்பா அவங்க மகனுக்கு உயிர் பிச்சப்பட்டீங்க. நன்றி. கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து தியானிக்க கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கேட்கிறாங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய இருதய மன மாற்றம் அடைய வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. கேட்ட எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து கர்த்தர் ஜீவனை கட்டளிட்டு தீர்க்காயுசை கட்டளிட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. கற்பத்துக்கு ஜெபிறாங்க, மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையமா ஜெபிறாங்க, டெலிவரி கொடுக்குறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸலுக்கு பிரச்சனை உடையதுக்கு கோர்ட்டு கேஸு, சில குடும்பத்தில் வைக்கிற வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சும் ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, தேவையில்லாத பாவ அடிமை, மனுஷனை நம்பி ஏமாந்து போன நிலைமை, அந்த எல்லா குடும்பத்துக்கு ரோம கிரீசுற எல்லா வானமண்டல பொல்லாத சத்துரும் சகல கிரீலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டு அரிக்கப்படட்டும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் பரிசுத்தவான் இணைந்திருக்காங்க, மிஷினரிமார் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க, அனாதையா இருக்காங்க. சில குடும்பத்தில் இந்த மாசம் தேவைக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த கண்ணீருக்கு என் தேவன் அந்த குடும்பத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கணும். உன்னுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பாவியா எங்க மேல கிருபையா இருங்கப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனை குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. நாங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்பா. நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்பா. அன்பு கூறல அப்படின்னா மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு வர்றது எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வருஷத்துல எந்தெந்த குடும்பத்துல ஏழை எளிய ஜனங்கள் திக்கற்ற பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல தரித்திரத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் பழுகி பெருகட்டும்பா. கிருபையின் காலத்திலே எங்களுக்கு ஜீவனை தந்திரிக்க உயிர் பிச்சை போட்டிருக்கும்பா. நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நிறைய குடும்பத்திலே கடன் தான்ப்பா இருக்கு. லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கடன் இருக்குப்பா. அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. பலவீனத்தோடு ஜனங்களை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா.
தீர்காயுஸ் தாங்கப்பா, தீர்காயுஸ் தாங்கப்பா. எல்லா வீட்டுகளும் சமாதானத்தை கேட்டுடுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களுடைய கரத்தில் கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். கத்தோட வருகையில நாங்கள் காணப்படணும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து விடும். துதிகன மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காட்டிலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலையிலும் நம்மளோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் இருக்கிற வீட்டு மாடியில் ஒரு செட்டு போடலன்னு சொல்லி நினைச்சோம். கர்த்தர் சித்தமானால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஊழியத்துக்காக எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேசத்துக்குள்ளே சத்தியத்தை அனுப்பும்போது, ஒரு குடும்பம் மனம் மாற்றம் பெறும்போது, ரட்சிக்கப்படும் போது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.